Jain Housing and Constructions Limited presents Jain's Anushree, Navalur. Luxury homes from just 58 lakhs onwards. Book now. मैं आज मोडकुरुचि में इतने रोड शो के लिए सभी भाइयों बहनों का हृदय से धन्यवाद करना चाहता हूं। இன்றைக்கு உங்கள் முன்னாடி இந்த மொடக்குறிச்சி தொகுதியில உங்க கூட ஒரு இருக்கிற ஒரு அரிய வாய்ப்பு கிடைத்ததற்கு முதலில் உங்கள் அனைவருக்கும் நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவிக்கிறேன்। मैं एनडीए की बीजेपी की प्रत्याशी बहन कार्तिका शिव कुमार जी को प्रचंड बहुमत से जिताने की अपील करना चाहता हूं। நான் இன்னைக்கு எதுக்காக இங்க வந்திருக்கிறேன் என்றால் இந்த தொகுதியில போட்டியிடுற பாரதிய ஜனதா கட்சியின் வேட்பாளர் திருமதி கிருத்திகா அவர்களுக்கு உங்கள் பொன்னான வாக்குகளை வழங்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுக்க வந்தார்। भाइयों बहनों, यहां पर एआईडीएमके के साथ मिलकर एरा पार्टी जी के नेतृत्व में हम एनडीए की सरकार बनाने का विश्वास रखते हैं। இங்க நம்ம பெருமைக்குரிய கூட்டணி அஇஅதிமுகவோடு இணைந்து திரு எடப்பாடி அவர்கள் தலைமையில இந்த கூட்டணி ஒரு வெற்றி கூட்டணியாக என்டிஏ வெற்றி பெறும் கூட்டணி அமைத்திருக்கிறது। एआईडीएमके बीजेपी सरकार होने के साथ ही तमिलनाडु में डीएमके का भ्रष्टाचार का शासन समाप्त हो जाएगा। அஇஅதிமுகவுடைய தலைமையிலே அமைந்திருக்கும் இந்த கூட்டணி என்டிஏ ஆட்சி அமைக்கும் போது திமுகவால் தொடர்ந்து நடத்தப்பட்ட ஊழல்களும் லஞ்சங்களும் ஒழிக்கப்படும்। तमिलनाडु की कानून और व्यवस्था की स्थिति हम सभी राज्यों की तरह अच्छी करेंगे। தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு இன்று இவ்வளவு மோசமான நிலைமையில் இருக்கிறதிலிருந்து மாற்றி சிறப்பான நிலைக்கு நம் புதிய அரசு அதை கொண்டு और नरेंद्र मोदी जी के नेतृत्व में फिर से एक बार तमिलनाडु को अपना खोया हुआ गौरव वापिस दिलाने का हमारा संकल्प है। மாண்புமிகு திரு நரேந்திர மோடி அவர்கள் தலைமையில் இந்த ஆட்சி எப்ப புதிதாக அமைகிறதோ அப்ப தமிழகத்தின் இழந்த பெருமைகள் எல்லாம் சிறப்புகள் எல்லாம் மீட்டெடுக்கப்படும்। भाइयों बहनों, यहां पर स्टालिन साहब का पूरा जोर अपने बेटे को मुख्यमंत्री बनाने के लिए है। இங்க முதல்வரா இருக்கிற ஸ்டாலினோட ஒரே குறிக்கோள் என்னன்னா எப்படியாவது தன்னோட பையனை இங்க தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சர் ஆகணுங்கிற ஒரே நப்பாசதான்। पहले करुणानिधि जी, फिर स्टालिन और अब इनका बेटा, ये परिवारवादी पार्टियां तमिलनाडु के लोकतंत्र का कभी भला नहीं कर सकती। முதல்ல கருணாநிதி அவர்கள் இருந்தார்கள் ஆட்சியில, அடுத்தது முதலமைச்சரா அவர் மகன் வந்திருக்கிறார், இனி அடுத்து கருணாநிதியின் பேரன் வரப்போகிறார்। இப்படி வழி வழியாக இவர்கள் நடத்தும் பரம்பரை குடும்ப ஆட்சியினால் தமிழகத்திற்கு எந்த பயனும் எப்போதும் கிடைத்ததில்லை। मैं आज तमिलनाडु की जनता को अभी लोकसभा में जो महिलाओं को 33% आरक्षण देने का बिल लेकर नरेंद्र मोदी जी आए थे, इसके लिए भी मैं बताना चाहता हूं। தமிழ்நாட்டில் இருக்கிற பெண்கள் அனைவருக்கும் ஒரு பெரிய உரிமையை அவங்க சுயமாக அரசியல் அமைப்பில் பங்கெடுக்கும் வகையில் மகளிர் மசோதாவை நாங்க பாராளுமன்றத்தில் கொண்டு வந்தோம்। ஆனால் அந்த பாராளுமன்றத்தில் அந்த மசோதா நிறைவேற்ற விடாமல் தடுக்கிற சக்தி திமுக। कांग्रेस और डीएमके ने तमिलनाडु और देश भर की बहनों को, माताओं को विधानसभा और लोकसभा आने से वंचित तो किया ही है,
தமிழ்நாடு மட்டுமல்ல, பாரத தேசத்தில் உள்ள பெண்கள் சமுதாயத்திற்கு அதிகாரம் அளிக்கும் வகையில சட்டசபை பாராளுமன்றத்தில் அவங்களுக்கு இடஒதுக்கீடு கொண்டு வந்த இந்த நல்ல முயற்சியை திமுகவும் காங்கிரசும் முறியடிக்கிறது. परंतु उन्होंने हम तमिलनाडु की सीटों में 50% की ग्रॉस बढ़ोतरी करने का दरखास्त लेकर आए थे, जिससे तमिलनाडु की सीटों में 50% की बढ़ोतरी होगी। इन्होंने 2026 की जनगणना के आधार पर सीटों की बढ़ोतरी करने का प्रस्ताव रखकर तमिलनाडु की सीटों को कम करने का षड्यंत्र करा है। நாங்கள் மக்கள் தொகை கணக்கெடுப்பை தவிர்த்து தமிழ்நாட்டுக்கு 50% இந்த தொகுதி மறுசீரமைப்பிலே புதிய தொகுதிகள் அமைய வேண்டும் என்று ஒரு பெரிய முயற்சி எடுத்தோம். ஆனால் இவர்கள் ஒரு குறுகிய நோக்கத்தோட தமிழ்நாட்டில் ஏற்கனவே இருக்கிற தொகுதிகள்லாம் தொகுதி மறுசீரமைப்பில் அதிகமாகிவிடக் கூடாது, பெண்களுக்கு அதிக சீட்டுகள் கிடைத்துவிடக் கூடாது என்ற தீய எண்ணத்தோட இந்த திமுகவும் காங்கிரசும் இந்த மசோதாவை வெற்றி பெற விடாமல் தடுத்து விட்டது. मगर मैं नरेंद्र मोदी जी की ओर से तमिलनाडु की जनता को आश्वस्त करना चाहता हूं, विश्वास दिलाना चाहता हूं कि हम कांग्रेस और डीएमके का ये षड्यंत्र सफल नहीं होने देंगे। हम तमिलनाडु की जनता और तमिलनाडु की महिलाओं के साथ न्याय कर ही रहेंगे। நான் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவருடைய ஆதரவுடன் உங்க அத்தனை பேருக்கும் ஒரு உத்தரவாதம் அளிக்கிறேன். மகளிருக்கு கிடைக்க வேண்டிய இந்த அரிய வாய்ப்பை திமுகவும் காங்கிரசும் தடுத்து விட்டது. இந்த சதி செயலை நான் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டேன். கண்டிப்பாக இந்த மசோதா நிறைவேறும், தமிழக மக்களுக்கு நன்மை கிடைக்கும். अंत में मैं प्रसिद्ध करिया काली अम्मन मंदिर, भवानी कुडुथुराई मंदिर और भगवान संगमेश्वर को प्रणाम कर मेरी बात समाप्त करता हूं. இந்த மண்ணில் இருக்கிற காவல் தெய்வங்களான பவானி அம்மனையும் சங்கமேஸ்வரரையும் நான் வணங்குகிறேன். मैं फिर से एक बार हमारी प्रत्याशी बहन कार्तिका शिव कुमार को प्रचंड बहुमत से जिताना और कमल के निशान पर बटन दबाने की अपील करता हूं. இப்ப என் பக்கத்தில் இருக்காங்களே நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியின் வேட்பாளர் கிருத்திகா அவர்களை மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற செய்ய வேண்டும், அவர்களுக்கு தாமரை சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் என்று அன்புடன் வேண்டுகிறேன். मोड़ कुरुचि वालों का बहुत बहुत धन्यवाद. वणक्कम. மொடக்குறிச்சி வாழ் மக்கள் அனைவருக்கும் என் அன்பும் வணக்கமும். Jain Housing and Constructions Limited presents Jain's Anushree Navalur. Luxury homes from just 58 lakhs onwards. Book now.